யூனிவர்ஸ்ல சில நிகழ்வுகள் மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல யூனிவர்ஸ் தன்னுடைய அந்த மிகப்பெரிய ரகசியத்தை சின்ன சின்ன வெளிச்சங்கள் மூலியமா நமக்கு வெளிப்படும். இப்ப நம்ம ரொம்ப தூரத்துல சுமார் 12 பில்லியன் ஆண்டுகள் பயணம் செஞ்சு பூமியை வந்து அடைஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா ஒரு வரலாறை மாற்றக்கூடிய ஒரு அரிதான நிகழ்வா நமக்கு காட்டியிருக்கு. ஒரு கேலக்சி இல்ல 2 3 நம்ம நினைப்போ கேலக்சி மெர்ஜ் ஆனா 2 கேலக்சியோ 3 கேலக்சியோ தான் மெர்ஜ் ஆகும்னு. பட் ஒரே நேரத்துல 6 மிகப்பெரிய கேலக்சிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா ஈர்க்கப்பட்டு மோதி இணைஞ்சு எதிர்காலத்துல பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு கேலக்சியா மாற தயாராயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது வெறுமன ஒரு கேலக்சியோட மெர்ஜர் மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய காஸ்மிக்கோடைய மெகா மெர்ஜர், மிக பிரம்மாண்டமான ஒரு இணைவுன்னு சொல்லலாம். ஆனா இந்த காட்சி இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. யூனிவர்ஸ் உருவாகி வெறும் 1.8 பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆன காலத்திலேயே இவ்வளவு பெரிய கேலக்சி எப்படி உருவாயிருக்கு? அது எப்படி ஒரே இடத்துல ஒன்னா கூடி இருக்கு? அதோடைய மையத்துல ஏற்கனவே ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எப்படி வளர்ந்துருக்கு? இந்த ஒரே டிஸ்கவரி, கேலக்சி ஃபார்மேஷன், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய growth, டார்க் மேட்டர், ஆரம்பத்தில் பிரபஞ்சத்துடைய எவல்யூஷனை பற்றின பல தசாப்தங்கள்ல நமக்கு இருந்த சில கோட்பாடுகளை இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வியை இது ஏற்படுத்தியிருக்கு. இப்போ காலத்து சுமார் 12 பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செஞ்சு யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய கேலக்சி மெர்ஜிங் ஆகக்கூடிய இந்த தருணத்தை நம்ம நேரில் பார்க்க போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். யூனிவர்ஸை நம்ம இப்போ பார்க்குற போது அது ரொம்ப சைலண்டாக இருக்க மாதிரி தோணும். கோடிக்கணக்கான கேலக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று மிகப்பெரிய தொலைவுல தனித்தனியா நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா இந்த நகருதல், அந்த தோற்றத்துக்கு பின்னாடி கிராவிட்டி எப்பயுமே நிக்க போறதில்ல. அது தொடர்ந்து பொருட்களை ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்து இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. சின்ன வாயு மேகங்கள் மிகப்பெரிய கேலக்சியா மாறும். கேலக்சிஸ் மிகப்பெரிய கேலக்சி கிளஸ்டர்ஸா கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேலக்சிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத செஞ்சு இன்னும் மிகப்பெரிய கேலக்சிஸை உருவாக்கலாம். யூனிவர்ஸுடைய இந்த பரிணாம வளர்ச்சியுடைய மிக முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டா அதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான், கிராவிட்டி. இது மில்கிவே கேலக்சியோடைய இந்த கிராவிட்டி நம்ம மில்கிவே கேலக்சிக்கும் இதுக்குமே வேறுபட்டது கிடையாது. இன்னும் சுமார் 4-5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியான ஆண்ட்ரோமேடாவோட நம்ம மில்கிவே கேலக்சி மோத போகுது. அந்த மோதல் 1000 அல்லது லட்சம் ஆண்டுகள்ல முடிஞ்சிடாது. பல 100 மில்லியன் ஆண்டுகள் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மாபெரும் விண்வெளி மாற்றமா இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இறுதியில 2 தனித்தனி கேலக்சிஸ் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புதிய எலிப்டிக்கல் கேலக்சியை உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் விஞ்ஞானிகள் பல முறை பார்த்துருக்காங்க. எக்கச்சக்கமான மெர்ஜர்ஸ், நினைவுகள் நமக்கு ரொம்ப அதிகமான தகவலை கொடுத்துருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே அவங்க பெரும்பான்மையான மெர்ஜர் அப்படின்றது 2 கேலக்சிகள் சேர்ந்துருக்கு. சில ரொம்ப ரேரான கேசஸ் மட்டும்தான் 3 கேலக்சி ஒன்று சேர்ந்துருக்கிறத பார்த்துருக்காங்க. அதுக்கு மேல எந்த விதமான கேலக்சி மெர்ஜர்ஸ், ரொம்ப ரேரான பல கேலக்சிஸ் ஒன்று சேர்ந்துருக்கிறத அவங்க கவனிச்சது கிடையாது. பல பெரிய கேலக்சிஸ் ஒரே இடத்துல ஒரே காலகட்டத்தில் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து ஒரே நேரத்தில் மெர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால தான் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிஸ்டம் நம்ம விஞ்ஞான உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஏற்படுத்திருக்கு. இந்த கதையுடைய நாயகன் நம்ம நைட் டைம்ல டெலஸ்கோப்ல பார்த்தா நமக்கு தெரியக்கூடிய ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் கிடையாது. இதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேரு TGSS J1530+1049. ஃபர்ஸ்ட் இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ரேடியோ கேலக்சிஸ் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதுல இருந்து வந்த வலிமையான ரேடியோ அலைகள் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாக் ஹோலுடைய செயல்பாட்டின் காரணமா இதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது உண்மையிலேயே என்னங்கிறது அப்போ யாருக்குமே கன்ஃபார்மா தெரியல. அதை தொடர்ந்து மனித குலத்துடைய ரொம்ப சக்தி வாய்ந்த இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப், அதாவது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், அந்த டைரக்ஷன்ல ரொம்ப நுணுக்கமா அதை பார்த்துச்சு. அதோடைய நிற்கம், அதோடைய ஒவ்வொரு ஒளி துளிகளையும் ரொம்ப டீப்பா பார்த்துச்சு. இது வரையும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு உண்மை அதன் மூலியமா நமக்கு வெளிவந்துச்சு. அது ஒரு கேலக்சி இல்ல, 2 கேலக்சி இல்ல, குறைந்தது 6 மிகப்பெரிய கேலக்சிஸ் ஒரே ஈர்ப்புக்குள்ள வந்து சிக்கிட்டு அது ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைய ரெடியா இருக்கு. அந்த காட்சியை ஒரு மிகப்பெரிய சிட்டியோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பூமியில இருக்கக்கூடிய 6 மிகப்பெரிய சிட்டிஸ் ஒரே நேரத்துல மெதுவா நகர்ந்து இறுதியில ஒரே சிட்டி தான் அது கம்பைன் ஆக போகுது. அது
எவ்வளவு மிகப்பெரிய நினைவுகளா இருக்கு. அப்படிப்பட்ட அளவுல ஒரு நிகழ்வு தான் இந்த பிரபஞ்சத்துல இப்ப நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க நகரங்களுக்கு பதிலா ஒவ்வொன்றும் 100 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களை வச்சிருக்கக்கூடிய கேலக்சி. இந்த டிஸ்கவரியுடைய உண்மையான அதிசயம் இதோட முடியறதில்ல. இந்த வெளிச்சம் நம்மள வந்தடைய சுமார் 12 பில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்குது. அதாவது நம்ம இப்போ பார்க்குற அந்த காட்சி பிரபஞ்சம் உருவாகி வெறும் 1.8 பில்லியன் ஆண்டுகள்ல மட்டுமே ஆன காலத்துல நடந்திருக்கு. அந்த வயதுல பிரபஞ்சம் இன்னும் இளமையா தான் இருந்திருக்கு. முதல் தலைமுறை கேலக்சி அது வேகமா வளர்ந்துட்டு இருந்திருக்கக்கூடிய காலம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கேலக்சி ஏற்கனவே ஒன்னா சேர்றதுக்கான ஒரு தகுதி இருக்கு, ஒரு மெகா மெர்ஜர் நிலையில இருக்குது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கேலக்சி ஃபார்மேஷனுடைய மாடல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய நிலைமையில வந்திருக்கு. மெர்ஜ் ஆகக்கூடிய கேலக்சிஸை நம்ம பொதுவா கற்பனை செஞ்சு பார்க்கிற போது அது ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி உடனே செதறிடும் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அது அப்படி நடக்கிறதே கிடையாது. ஒரு கேலக்சியுடைய பெரும்பகுதி வெறும் சின்ன அளவிலான மாற்றத்தை மட்டும் தான் ஏற்படும். அதுல இருக்கக்கூடிய கேலக்சிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரத்தை நம்மளால ஈஸியா அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதனால 2 கேலக்சிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கடந்து செல்லும் போது தனித்தனி கேலக்சிஸ் நேரடியா மோதுற போது வாய்ப்பு கிட்டத்தட்ட நமக்கு 0ன்னு சொல்லலாம். ஆனா அதுல ஒவ்வொரு கேலக்சிஸுமே அங்க எக்கச்சக்கமான நெபுலாஸ் இருக்கு. குறிப்பா அதை சுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய டார்க் மேட்டர் ஹாலோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்பட்டு அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கும். அந்த நேரத்துல இந்த மெகா மெர்ஜருடைய உண்மையான டைரக்டர் இந்த ஈர்ப்பு விசையா மாறுது. ஒரு கேலக்சியை நம்ம வெளிச்சத்துல நட்சத்திரங்களுடைய தொகுப்புகளா மட்டுமே பார்க்கிறோம். ஆனா அது அதோடைய ஒட்டுமொத்த மேஸையுமே சின்ன பகுதிக்கு மட்டுமே கொடுக்கும். நம்ம ஒரு கேலக்சியுடைய பெரும்பான்மையான மேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் ஹாலோ தான் இருக்கு. இந்த 6 கேலக்சிஸ்களுமே டார்க் மேட்டர் ஹாலோஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்க தொடங்குது. அந்த ஹாலோல உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஈர்ப்பு ஒட்டுமொத்த கேலக்சியுமே வேறு மாதிரி மாறும். ஒவ்வொரு கேலக்சியும் மெதுவா அதோடைய பவரை லாஸ் பண்ணி அது மையத்தை நோக்கி இழுக்கும். இந்த செயல்முறைக்கு நம்ம டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இது சாதாரணமான ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி இல்லாம எக்கச்சக்கமான நட்சத்திரங்களும் டார்க் மேட்டரும் ஈர்ப்பு விசையும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்பியல் விளைவா நமக்கு தெரியுது. ஆனா இந்த மோதல்ல மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் கிடையாது. கேலக்சி பரவி இருக்கக்கூடிய ரொம்ப கூலிங்கான ஹைட்ரஜன் வாயு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கேலக்சிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கடக்கிற போது இந்த வாயு மேகங்கள் நேரடியா மோதலாம். இந்த மோதலோட ஷாக் வேவ்ஸ் அங்க பலவிதமான சுருக்கங்களை ஏற்படுத்தும். அழுத்தம் பல மடங்கு அதிகரிக்கலாம். அந்த அதிகரிக்கக்கூடிய அழுத்தம் புதிய நட்சத்திரங்கள் பிறக்கிறதுக்கான சரியான சூழலை உருவாக்கும். இதை நம்ம விஞ்ஞானிகள் ஸ்டார் பஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மெகா மெர்ஜர்ல அதே நிகழ்வு தான் இப்போ நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 70 to 160 சூரியனுக்கு நிகரான மாஸ் புதிய நட்சத்திரங்களை அங்க உருவாக்கிட்டே இருக்கு. இது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய வித்தியாசம் நமக்கு புரியும். மில்கிவே கேலக்சியில ஒரு ஆண்டுக்கு சராசரியா ஒரு சூரிய நிறைக்கு அளவு இருக்கக்கூடிய புதிய நட்சத்திரங்கள் மட்டும்தான் உருவாகுது. ஆனா இங்க அந்த வேகம் பல 10 மடங்குக்கு அதிகமா இருக்கு. அதாவது இந்த ஒரே பகுதி ஆரம்ப கால பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஃபேக்டரியா செயல்பட்டு இருந்தது. ஆனா இந்த மெகா மெர்ஜர் மையத்துல இன்னொரு மிகப்பெரிய சக்தியை ஊக்குவிச்சிருக்கு. அந்த 6 கேலக்சியுமே ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா வச்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல அந்த கேசஸ் அந்த வாயுவை மையத்தை நோக்கி தள்ளுது. அந்த வாயு மையத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ல சுத்தி உள்ளுக்குள்ள விழுகுது. ஆனா அது நேரா பிளாக் ஹோல்குள்ள மறைஞ்சிடாது. முதல்ல அது ஒரு பிளாக் ஹோலை சுற்றி ஒரு ஆக்ரேஷன் டிஸ்க் ஒன்று உருவாக்கும். இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றுக்கு ஒன்று உராய்ந்து கோடிக்கணக்கான டிகிரி வெப்பநிலையை அங்கே வெளிப்படுத்தும். அதனால பிளாக் ஹோல் தானா வெளிச்சத்தை வெளிவிடாம இருந்தாலும் அதை சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்க் முழு கேலக்சியுமே அதிக ஆற்றலோட வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அதுவும் போதாது. இந்த ஆக்ரேஷன் டிஸ்க்ல இருந்து ஒளியுடைய வேகத்துக்கு ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் நீளம் இருக்கக்கூடிய ரேடியோ ஜெட்ஸ் வெளியிடும். இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரேடியோ டெலஸ்கோப் இது ஒரு வலிமையான ஒரு ரேடியோ சிக்னலுக்கு இதுவே காரணம்னு கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது இந்த மெகா மெர்ஜர் அப்படின்றது கேலக்சி ஒன்று சேர்றதுக்கான சாட்சி மட்டும் கிடையாது. இது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தன்னுடைய மிக வேகமான வளர்ச்சி நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு நேரடியான ஆதாரமும் மாறி இருக்கு. இதுல தான் இந்த டிஸ்கவரியுடைய உண்மையான மதிப்பே இருக்கு. காரணம் கேலக்சியுடைய எவல்யூஷன், நட்சத்திரம் எப்படி பிறக்குது, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய வளர்ச்சி, 3மே தனித்தனி நிகழ்வுகள் கிடையாது அப்படிங்கிறத காட்டுது. ஏதாவது ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்ற 2யுமே நேரடியாக பாதிக்கலாம். பிரபஞ்சம் தன்னுடைய மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குற போது இந்த 3 செயல்பாடுகளுமே ஒன்றுக்கொன்று சேர்ந்து நமக்கு புதுவிதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்த இப்போ விஞ்ஞானிகள் அடுத்த கேள்வி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த 6 கேலக்சியிலையுமே அதனுடைய கடைசி பயணம் எப்போ முடியும், எங்கே முடியும்,
அது வெறும் 6 கேலக்சியா மட்டும் மாறுமா, அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய சில கேலக்சிஸ் இதனால இருக்க முடியுமா? எதிர்காலத்துல முழு கேலக்சி கிளஸ்டரையுமே ஆளக்கூடிய யூனிவர்ஸோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேலக்சி உருவாகலாமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த 6 கேலக்சி இன்னும் பல 100 மில்லியன் ஆண்டுகள் ஒரே ஈர்ப்பு விசையுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்குற போது அதனுடைய சுற்றுப்பாதைகள் மாறலாம், வேகம் குறையலாம், ஈர்ப்பு விசை அதை மறுபடியும் மையத்தை நோக்கி இழுக்கலாம். இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இறுதியில தனித்தனி கேலக்சிகள் அப்படின்ற அடையாளம் முற்றிலுமா மறைஞ்சு போய் அது ஒரு மிகப்பெரிய மாபெரும் எலிப்டிக்கல் கேலக்சி அப்படிங்கிற ஒரு பேச்சுக்குள்ள வந்துடும். அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்குற 6 தனித்தனி பிளாக் ஹோல்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்காது. ஒவ்வொரு கேலக்சியுடைய மையத்திலையுமே இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் தங்களுடைய கேலக்சியை ஒன்று சேர்க்கிற போது ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி அது ஒரு மிகப்பெரிய கேலக்சியை உருவாக்கும். அதை தொடர்ந்து இந்த ஈர்ப்பு அலைகள் மூலியமா அதோடைய ஆற்றல் இழக்கப்படலாம். கடைசியா அது ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சு இன்னும் அதிக நிறைய இருக்கக்கூடிய ஒரு புது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா உருவாகலாம். இந்த நிகழ்வுகளை வெளிப்படக்கூடிய ஈர்ப்பு அலைகள் எதிர்காலத்துல லிசா மாதிரியான ஒரு மிகப்பெரிய அப்சர்வேட்டரி மூலியமா பார்க்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கலாம். ஆனா இந்த மெர்ஜர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். மிகப்பெரிய பாடம் என்னன்னா, ஒரு கேலக்சி உருவாகிற கதையை பத்தி நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, பிரபஞ்சம் எப்படி தன்னுடைய மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குது அப்படிங்கிறதையும் இது வெளிப்படுது. இப்போ நம்ம பார்க்குற மிகப்பெரிய கேலக்சி கிளஸ்டர் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிரைட்டஸ்டான கிளஸ்டர் கேலக்சிஸ் ஒரே நாளில் உருவாகலை. எக்கச்சக்கமான கேலக்சிஸ் எக்கச்சக்கமான மோதல்களால் அது ஈர்ப்பு விசைக்குள்ள கட்டுப்பட்டு ஒரு மிகப்பெரிய கேலக்சியை உருவாக்குது. இந்த டிஸ்கவரி விஞ்ஞானிகள் பழைய கருத்துக்களையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆரம்ப காலத்தில் பிரபஞ்சம் ரொம்ப அமைதியான இடம் கிடையாது, அது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப வேகமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேலக்சிஸ் வேகமாக உருவாகுது, பிளாக் ஹோல்ஸ் வேகமாக வளர்ந்துருக்கு. கேலக்சி கிளஸ்டர்ஸ் அதோடைய எக்கச்சக்கமான ஆச்சரியத்தை பல்வேறு விதமான மோதல்களால் வெளிப்படுத்திருக்கு. நம்ம இப்போ பார்க்குற பிரபஞ்சத்துடைய அடித்தளம் பிக் பேங்க்கு சில பில்லியன் ஆண்டுகளுக்கு உள்ள உருவாக தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த மெகா மெர்ஜர் நமக்கு சுட்டி காட்டுது. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 6 கேலக்சிஸுமே இப்போ ஒரு கேலக்சியா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் இப்போ ஒரே பிளாக் ஹோலா மாறி இருக்கலாம். ஆனால் அந்த தகவல் இன்னும் நம்ம பூமியை வந்து அடையலை. காரணம், ஒளிக்கு கூட ஒரு எல்லை இருக்கு. அது ஒவ்வொரு நொடியும் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செஞ்சா பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குற இந்த இடத்த நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு காட்டும். அதனால தான் ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வெறும் விண்வெளியை பார்க்கறது மட்டும் கிடையாது, அது காலத்தை பார்க்கறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டெலஸ்கோப்புமே ஒரு டைம் மிஷின் மாதிரி. இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம், இந்த மெகா மெர்ஜர் உண்மையிலேயே 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். அந்த வெளிச்சம் இப்போதான் நம்மளை வந்து அடைஞ்சிருக்கு. இந்த வெளிச்சத்தை நம்ம படித்து அதோடைய வரலாறை நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு காலத்தில் மனிதர்கள் தன்னுடைய கண்கள்னால நைட் டைமில் வானத்தை சில 1000 நட்சத்திரங்களை மட்டுமே பார்த்தாங்க. ஆனால் அதே மனிதன் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரியான பல டெலஸ்கோப்புடைய உதவியோட யூனிவர்ஸோடைய குழந்தை பருவத்தையே நம்ம உருவாக்கி அதை படிச்சுட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் 2 கேலக்சிஸ் மோதுறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 6 கேலக்சி மோதுறதை நம்ம பார்த்து அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துடைய ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். நாளைக்கு இதோட மிகப்பெரிய மெகா மெர்ஜர்ஸ் கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யூனிவர்ஸ் நம்ம கற்பனையை விட ஒரு படி மேலணி. இந்த பிரம்மாண்டமான கேலக்சி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு புதிய அறிவியல் பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.